திருவள்ளூரை அடுத்த தண்டலம் அருகே பைக் மீது மண்லாரி மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம் சுபா. திருவள்ளூர் அடுத்த சிட்டத்தூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் 35 வயதான வினோத்குமார். இவருக்கு திருமணமாகி அனுசியா என்ற தனது மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார். இளைஞர் வினோத்குமார் சென்னை அடுத்த அம்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நிலையில் தினந்தோறும் சித்தத்தூர் பகுதியில் இருந்து செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு இருசக்கர வாகனம் மூலம் பயணித்து இருசக்கர வாகனத்தை ரயில்வே நிலைய இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தில் விட்டுவிட்டு பணிக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் தனக்கு சொந்த கிராமமான சித்தத்தூர் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் அம்பத்தூர் பகுதியில் உள்ள நிறுவனத்திற்கு பணிக்கு சென்று கொண்டிருக்கும் போது தண்ணீர்குளம் அடுத்த தண்டலம் பகுதியில் பின்னால் வந்த சவுடுமண் லாரி அதிவேகமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வினோத்குமார் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனை அறிந்த தண்டலம் கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் லாரியை மடக்கி பிடித்தனர். இருப்பினும் லாரியின் ஓட்டுநர் தப்பிச் சென்ற நிலையில் வினோத்குமாரின் உறவினர்கள் சாலையிலேயே உயிரிழந்த வினோத்குமாரின் உடலை கண்டு கதறி அழுத காட்சி காண்போரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைப்பதாக இருந்தது. மேலும் வினோத்குமாரின் உயிரிழப்புக்கு குவாரி உரிமையாளர்கள் உரிய பதில் சொல்லும் வரை வினோத்குமாரின் உடலை சாலையிலிருந்து எடுக்க விடமாட்டோம் என அவரது உறவினர்கள் வினோத்குமாரின் உடலை கட்டிப்பிடித்தும் தலையில் அடித்துக் கொண்டும் அழுத பரிதாபமும் இங்கு அரங்கேறி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் உள்ள ஏரிகளில் சாலை பணிக்காகவும் கமர்ஷியல் குவாரிகளில் இருந்து மண் ஏற்றி செல்லும் லாரிகள் அதிக வேகத்துடன் அதிக பாரத்துடன் செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வாடிக்கையாக இருந்து வருகிறது. எனவே அளவுக்கு அதிகமான மண் அள்ளும் கனிம வள கொள்ளையர்கள் மீது அரசு இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மண் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் போது லாரிகள் செல்லும் பாதையை மக்கள் அதிகம் பயன்படுத்தாத பாதைகளாக பார்த்து அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளுபவர்கள் மீதும் லாரியை அதிக வேகத்துடன் இயக்குபவர்கள் மீதும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு எழுந்துள்ளது. சமீபத்தில் சவுடுமண் லாரி மோதி திருப்பாச்சூர் பகுதியில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அது போன்ற ஒரு சம்பவமாய் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.